நீங்கள் வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சா தனியாக போங்க. நீங்கள் ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட்டத்தோடு போங்க. அஃப்கோர்ஸ் இந்த கூட்டமாக போகும்போது அதாவது நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மீனிங்ஃபுல்லான ஒரு கனெக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் தான் நாம் யார் கூட பழகிறோம், எந்த மாதிரியான ஒரு நபர் கூட பழகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல்லாக இல்லை, அர்த்தமுள்ளதாக இல்லை, தவறான ஒரு கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னா நம்முடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுலையும் நம்முடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணாது. சரியான ஒரு கனெக்ஷன், அதாவது உங்களுடைய சர்க்கிளை, உங்களுடைய நெட்வொர்க்கை, ஒரு கனெக்ஷனை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவின் மூலமாக 2 புத்தகங்கள்ல இருந்து 2 முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது புத்தகத்திலிருந்து நம்ம ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னது மீனிங்ஃபுல் கனெக்ஷன் அப்படின்னா, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள் இருக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு சர்க்கிள், ஒவ்வொரு வட்டங்கள் இருக்கும். இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வளர்ச்சிக்கு அதை ஹெல்ப் பண்ணும். இந்த சர்க்கிள், இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெரிய அளவில் அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதோ அல்லது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் வேல்யூ அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் சரியான ஒரு கனெக்ஷனை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும். ஸோ இந்த கருத்துக்கள் எல்லாமே தி அட்லஸ் ஆஃப் த ஹார்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கருத்துக்கள். சரி, நீங்கள் தவிர்க்க வேண்டிய அந்த 3 விதமான நபர்கள் யார் அப்படின்னா, முதலாவது நபர் என்வி, பொறாமப்படுறவங்க. அதாவது நீங்கள் ஒரு தாழ்ந்த ஒரு நிலையை அடையும் போது, நீங்கள் ஒரு ஃபெயிலியர் அடையும் போது, நீங்கள் ஒரு அடி வாங்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர் பொறாமப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது இவங்க மட்டும் இவ்வளோ ஒரு நிலையை அடைகிறாங்களே, இதெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரியான ஒரு நபரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சரி, இதுக்கு பதிலாக வேறு எந்த மாதிரியான ஒரு நபரை நம்ம கனெக்ஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நாம் வளரும் போது நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களோ அல்லது நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு கனெக்ஷனை நாம் வச்சுக்கணும். நல்ல கனெக்ஷனை உருவாக்குறதுல நீங்கள் தவிர்க்க வேண்டிய 2வது நபர் யார் அப்படின்னா பிட்டி. நம்மளை பார்த்து பாவமே ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நாம் கஷ்டப்படும் போது, நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறும் போது நம்மளை பார்த்து இந்த பரிதாபப்படுறவங்க, பாவம் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா, யார் நம்மக்கிட்ட கம்பேஷன், அதாவது ஒரு விதமான ஒரு இரக்கத்தை காட்டுறாங்க பார்த்தீங்களா, அல்லது ஓகே இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரை உங்களுடைய கனெக்ஷன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்தது 3வதாக இந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருப்போம், இதை இவங்க நமக்கு இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ஏமாற்றம் அந்த இடத்துல கிடைக்கும். அதை அவங்க நம்மக்கிட்ட அதை செய்யலை, அதை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏமாற்றத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, மறைமுகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன மறைமுகமான எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபர்கிட்ட நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அது யாராக வேணாலும் இருந்தாலும் சரி. ஸோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். அது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீலில் இருக்கிறீங்க, ஓகே நீங்கள் இதை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பு நடக்காத பட்சத்தில் நமக்கு ஏமாற்றம் நடக்குது. இந்த ஏமாற்றத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத டைரெக்டாவோ ஏதாவது ஒரு விதத்துலேயோ அந்த நபருக்கு நான் சொல்லியோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தெரியப்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். மறைமுகமாக ஓகே இவங்க இதை செய்வாங்க, அதை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக நினச்சிக்கிறதுனாலையோ அல்லது உண்மையாகவே அவர் செய்யக்கூடிய நபரா அல்லது செய்யாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நபரா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா
செய்வாங்க அப்படின்னா நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். செய்வாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய விருப்பத்தை அல்லது எனக்கு என்ன நான் எதிர்பார்க்குறேனோ அந்த எதிர்பார்ப்பை அவர்கிட்ட ஏதாவது ஒரு விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இதை நான் சேர்க்கலை அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா உங்ககிட்ட உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ரகசியமாக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். இனி அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே த டெய்லி ஸ்டோயிக் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு உங்களுடைய பயிற்சிகளை சரியாக மேற்கொள்வது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள த ப்ராக்டிசிங் மைண்ட் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப். 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. முக்கியமா நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்கு. இது ஒரு பிரீமியம் ஆப். நார்மலா 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமா போற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். த டெய்லி ஸ்டோயிக் ரைன் ஹாலிடேவோட ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். 366 ஸ்டோயிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டோயிக் ஃபிலாசபி, ஸ்டோயிக் தத்துவங்களை வந்து அவர் வந்து அந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருந்தார். நிறையா கருத்துக்கள் அந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் வந்து முக்கியமான ஒரு 2 முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கருத்து, த ஒன்லி திங் ஐ கேன் கண்ட்ரோல் இஸ் மை மைண்ட். என்னால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னுடைய மனசு தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் வந்து நிறைய விஷயங்களை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த டேவை நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கால் வருது அப்படின்னா நான் என்ன பிளான் பண்ணணுனோ அந்த விஷயம் எல்லாமே உடஞ்சி போய்டும். என்னால் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கருத்தை ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கணும். என்னால் கட்டுப்படுத்த முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய மனசு மட்டும்தான். இந்த மனசை நீங்கள் 2 விதமாக கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதும், அதாவது நம்ம எப்படி அதை வந்து ரீசனிங் பண்ணுறோம், 2வது நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், எப்படி அதுக்கு வந்து நான் வந்து ஒரு எதிர்வினை செய்கிறேன், நான் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கையில் எடுத்து பயணிக்க முடியும். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது உங்கள் மனசு தான். அதில் 2 விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. இந்த 2 கருத்துக்களையும் ஒன்றா இணைச்ச ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் 3 விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. அதில் முதலாவது ஆல்டர் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றுங்க. பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத வச்சு தான் நான் ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது இருக்குது. சிம்பிளாக இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி. நான் என்ன மாதிரியான கண்ணாடி போட்டிருக்கிறேனோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த பார்வை கோணம். இந்த பார்வை கோணத்தை நாம் எப்படி மாற்றலாம் அல்லது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாடலை நாம் அடாப்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் நம்ம வந்து இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏன் ஒரு மோட்டிவேஷன் புக் படிக்கிறீங்க? நீங்கள் வந்து ஏன் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கிறீங்க? நீங்கள் ஏன் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசன், சப்போஸ் நம்ம வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் புக்கு படிக்கும்போது அந்த புக்கில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அந்த கருத்தை நாம் வந்து பார்க்கும்போது அந்த பாயிண்ட்டை எடுத்து நம்முடைய ப்ராப்ளமை நம்ம வந்து பார்ப்போம். அப்போது நமக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி நான் ஏன் சோர்ந்திருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சோர்வுக்கு காரணம் என்னுடைய பழைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பழைய பார்வை கோணம் அப்படிங்கிறது அதை ஒரு பிரச்சனையாக பார்த்தது. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் அல்லது இந்த ஒரு ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் இந்த ஒரு நண்பரை மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஒரு ஐடியா, அவர் கொடுத்த ஒரு கருத்து அப்படிங்கிறது என்னை இதை வேறு மாதிரி பார்க்க வச்சுது.
ஸோ மோட்டிவேஷன் அங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறத வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ப்ராக்டிக்கலி வந்து பாசிபிள் கிடையாது. இன்னொரு விதத்தில் ஸோ எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும்னா, அதுக்கு தான் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமே வருது. நம்ம படிக்கிற நிறைய புத்தகங்கள், திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த ராபர்ட் கியோசாக்கியோட புக்ஸு, இப்போ நம்ம இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற புத்தகங்கள், இதனுடைய கருத்துக்கள், இதையெல்லாம் ஏன் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் இதன் மூலமாக நிறைய கருத்துக்களை உள்வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இதிலிருந்து வரக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு ஒரு பர்சனல் ஃபிலாசபி, ஒரு விதமான ஒரு ஐடியா, இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை வேறு விதமாக பார்க்க வைக்குது. ஒரே மாதிரியான விஷயம்தான், உங்களுடைய பழைய பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மாற்றணும். எப்படி மாற்றணும்? அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, புக்ஸ் படிக்கிறீங்க, மற்ற சேனல்ஸ்லேருந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, மற்ற க்ரியேட்டர்ஸுடைய ஐடியாஸை வந்து கேட்குறீங்க. இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய பழைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். மாற்றுதா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், இன்னொரு வீடியோவில் இன்னொரு சொல்லுவார். அந்த கருத்துக்களை வந்து ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே வர்றீங்களா அப்படின்னு பாருங்கள். அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மாற்றிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு அர்த்தம். இது மாறுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆகும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குற விதம் மாறுபடும். இப்போது நம்பர் 2, டேக் த ரைட் ஆக்ஷன். சரியான ஒரு செயலை நீங்கள் செய்யணும். நம்ம சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம ஒரு 3 விதமாக ரியாக்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இன்னொன்று வந்து மற்றவங்க மேலே அதை வந்து பழி சொல்லுவோம். இதுக்கு காரணம் நான் கிடையாது, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அதை வந்து நான் தள்ளி போட ஆரம்பிப்பேன். இது எனக்கு இப்போ பண்ண வேண்டாம், ரியாக்ட் பண்ண வேண்டாம், பின்னாடி பண்ணிக்கலாம், இதுக்கான செயலை பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தள்ளி போடுவேன். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஆக்ஷன் கிடையாது. சரியான ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எடுக்கக்கூடிய ஒரு செயல், நான் செய்யக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன அளவாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னா அதுதான் வந்து ரைட் ஆக்ஷன். ரைட் ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டான ஒரு செயலை செய்கிறது கிடையாது. ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையை வந்து 100% பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறது ரைட் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா பர்ஃபெக்டான ஒரு செயலை எப்போவுமே நம்மளால் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் ரைட் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அளவாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னேற்றும் அப்படின்னா அதுதான் வந்து ரைட் ஆக்ஷன். சரி, சரியான ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் சிந்திக்கும் போதே இந்த ஒரு கேள்வியை கேளுங்க. ஓகே, இப்போ நான் இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுது, ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த ஐடியாவை செஞ்சால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பதில் வந்துச்சுன்னா அது ரைட் ஆக்ஷன், அதை வந்து செய்யுங்க. இல்லை எனக்கு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா வேறு விஷயங்களை யோசித்து பாருங்கள். வேறு எந்த ஒரு சரியான ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆக்ஷனாக இருக்க முடியும்னு யோசிங்க. 3வது, என்டியூர். நீங்கள் வந்து தாங்கி கொள்ளுதல். இந்த சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நம்மளை நாமே தேத்தி கொள்வதற்காக. ஸோ சில நேரத்தில் சில தருணங்களில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் 1. 2வது வந்து சரியான ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 3வது வந்து என்னால் சரியான ஆக்ஷனையும் எடுக்க முடியல, என்னால் சரியான ஒரு செயலை செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் என்னால் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்? இது கடந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், கொஞ்சம் தாங்கி கொள்ளுங்கள், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போவதற்கு அனுமதியுங்கள். ஸோ இந்த 3 விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிச்சுவேஷனை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சடன் சிச்சுவேஷன் நடக்கும்போது அதை வந்து டீல் பண்ணுறதுக்கு இந்த 3 ஐடியாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். 1, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். நீங்கள் முதல்லையே அதை பண்ணினா மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும். 2வது, ரைட் ஆக்ஷன். உங்களுக்கு ஒரு சரியான பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் தான் ஒரு ரைட் ஆக்ஷனை எடுக்க முடியும். இந்த 2 விஷயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக ஒரு குயிக் சொல்யூஷன் வேணும். செயல்பட முடியுமா? செயல்பட முடியாத சிச்சுவேஷனில் அதை பொறுத்து கொள்ளுங்கள். அதை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது இல்லை. அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு வழியை தேடுறதுக்கு நம்ம கொஞ்சம் சில நேரத்தில்
தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லலாம், டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் அதை சகிச்சு கொள்கிற ஒரு தன்மை அப்படிங்கிற தன்மைக்குள்ளே நம்ம போகிறதா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அதை தாங்கி கொண்டு நம்ம கடந்து போகிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ரைட் என்டியூரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்டியூரன்ஸ் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.